வீட்டுக்கு வந்துட்டேம்மா. ஏம்மா சோகமாக இருக்க? இல்லைம்மா ஸ்கூலில் பிரச்சனைம்மா. அப்படி என்னம்மா அவன் ஸ்கூலில் பிரச்சனை? இல்லைம்மா லீடர் ஆனதுலேருந்து சஸ்மிகா என்னை மிஸ்ஸுக்கிட்ட கோத்து விட்டுட்டே இருக்காம்மா. விடுமா, அதை பற்றியே நினைக்காத. நீ வேணா ஒரு நாள் ஸ்கூலில் வந்து பாருமா. நான் லீடர் ஆனதுலேருந்து இவரே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பண்ணுறாம்மா. எவ்வளோ கிட்ட போனா இருக்கா அவ? ஒரு நாள் உங்கள் மேம்கிட்ட வந்து நானே பேசுகிறேன். சரி வாமா, ஒரு நாள் வந்து பேசுமா. சரி விட, அதை பற்றி பேச. நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு உட்காருண்ணா. ஸ்கூலுக்கு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி டயர்டாக இருக்கிறான், தூங்கணும். ஹர்னி என்னடா ஆண்டி? இல்லைம்மா, நேற்று கறிக்குழம்பு கொடுத்தீங்களா, அதோட பாத்திரம் வீட்டிலே இருந்துச்சு, அதனால தான் எடுத்து வந்து கொடுத்தேன்டா. சரிங்க ஆண்டி. அம்மா அம்மா, ஆஷா ஆண்டி வந்து பாத்திரம் கொடுத்துட்டு போனாங்கம்மா. அதுக்கேண்டி இப்படி கத்துற? கிச்சனுக்கு வந்து கொடுத்தாரா என்ன? சரிம்மா, என்னம்மா டென்ஷன் ஆகாதம்மா. அப்படிமா அம்மா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவியாம்மா? நீயே அந்த பிரச்சனையை முடிக்க பாரு. அம்மாவெல்லாம் தேடாத என்ன? நானே உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு சும்மா சொன்னேன். இதெல்லாம் சப்ப மட்டும் சால்ட்டு வாட்ரு. வாழ்க்கையில் இதெல்லாம் வரும் பாப்பா. என்ன அடப்போமா நீ வேற ஒன்று. அவன் எவ்வளோ பிரச்சனை இருக்கா, நீ என் கூட விளாண்டுட்டு இருக்க. சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னது அப்படின்னா, நாங்கள் வந்து ஜெயஸ்கர் அனுப்பிகள் பாட் போட்டுகிட்டே இருக்கோம். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க. ஸோ எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.